ஹாய், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா, டிஸ்கவரிங் டட் த சாகா கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இது 11th ஸ்டாண்டர்டில் உள்ள ஒரு லெசன். இதை எழுதின ரைட்டர் ஏஆர் வில்லியம்ஸ். இந்த லெசன் எதை பற்றி இருக்குன்னா, டட் அப்படிங்கிற ஒரு கிங்கை பற்றின ஒரு ஸ்டோரி தான் இது. இவர் ஒரு 19 இயர்ஸ்லேயே இறந்து போயிடுறாரு. அப்போ இவரை பரி பண்ணுறப்ப என்னதெல்லாம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், இவர் கிங் இல்லை, அதனால் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு பரி பண்ணியிருப்பாங்க. இவரை இவர் தான் இவரோட ராஜ்யத்திலே லாஸ்ட் அரசர், அதாவது லாஸ்ட் ஹெயர்னால் அந்த லாஸ்ட் வாரிசு இவர் தான். இவருக்கு அப்புறம் அந்த இவரோட ஜெனரேஷனில் எந்த கிங்கும் இல்லை. இந்த லெசனில் சாகா அப்படின்னா ஒரு ஹீரோயிக் ஸ்டோரி. அதாவது இவர் இறந்து 3300 வருஷம் ஆனாலுமே இப்போவும் அவரோட ஹிஸ்ட்ரியில் அவரோட நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அவரை பற்றி. 1922 தான் இவரோட டூம்பை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. டூம்னா என்னென்னா, அதாவது கல்லறை, அவரோட சமாதியை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா ஆர்கியாலஜிஸ்ட்னால் தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி 1922 கண்டுபிடிச்சவங்க 80 இயர்ஸ்க்கு அப்புறம் இவரோட டெத்தில் இருக்கிற மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கணும், அதாவது ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். இவர் நார்மலாக சாகலை, ஒரு மர்டர் பண்ணி கூட இறந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்ததுனால சரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்க. அப்போது டெக்னாலஜினா டெவலப் ஆகிட்டு, அதனால சிடி ஸ்கேன் பண்ணி இவரோட ஸ்கல் எல்லாமே சிடி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு நினச்சி இந்த ஆர்கியாலஜிஸ்ட் நினைக்கிறாங்க. அதனால் கவர்ட் ஹார்ட்டர் அண்ட் சாகி ஹவாஸ் அப்படிங்கிற ஒரு 2 ஆர்கியாலஜிஸ்ட் இவரோட டூமுக்கு போகிறாங்க. அது வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படின்னா அந்த சிமெண்ட்ரி, அந்த சுடுகாடுக்கு போகிறாங்க. அப்போ போகிறப்ப பலத்த காற்று வீசுது, அது ஸ்ட்ராங் விண்டு வீசுது. இந்த சினிமாவில் நம்ம பார்ப்போம்ல, இப்போ டூமுக்குலாம் போகிறப்ப அப்படி பலத்த காற்று வீசுகிற மாதிரி, அது பேய் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, கோஸ்ட்லி டஸ்ட் டெபிள், அந்த மாதிரி பேய் காற்று வீசுது. அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் க்ளவுட்ஸ்லாம் அப்படி மேலே தெரியுது, ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படி மறைக்குதான். இந்த கிங் டட்டை பரி பண்ணி அடக்கம் பண்ணி 3300 வருஷம் ஆயிடுச்சுல. அதனால இது எங்கே அவரோட டூம் எவ்வளோ அடி ஆழத்துக்கு இருக்குதுன்னா 26 ஃபீட் அண்டர் கிரவுண்டில் இருக்குது, 26 அடி கீழே தான் இருக்குது. அப்போ அங்கே உள்ள வால்லாம் எப்படி இருக்குதுன்னா, வால்லெல்லாம் ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப, அதாவது ஒரு அடக்கம் பண்ணுறது கூட அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அது மட்டும் இல்லை, ஒரு காஃபின்னா அது சவப்பெட்டி இருக்குதுல்ல, அது ஒரு பெட்டி கிடையாதான், 3 லேயர் ஆஃப் அந்த காஃபின் வச்சு இருக்குதான், 3 அடுக்கு பெட்டியாம். இந்த மாதிரி இவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கப்ப அங்கே உள்ள டூரிஸ்ட் எல்லாம் அவங்களுக்குள்ள முணுமுணுத்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்படி ரெஸ்ட் எடுக்கிறவங்கள, அதாவது இறுதியாக அவங்க ஓய்வு எடுக்கிற ஒரு இடத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க நமக்கு கர்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது சாபம் விட்டுருவாங்க. அந்த சாபம் எப்படின்னா, நம்ம ஒருவேளை இறந்து போயிடலாம், இல்லைன்னா நமக்கு ஏதாவது மிஸ்ஃபார்ச்சூன், ஏதாவது பேடு நடந்துடும். இந்த மாதிரி கல்லறையிலேருந்து ஒருத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போது இந்த கார்ட்டர், அதாவது ஹவாஸ் கார்ட்டர் இந்த பாடியை, அதாவது அவரோட காஃபினை பார்க்குறாங்க, ரொம்ப பேட் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா 3300 வருஷத்துக்கு முன்னாடி ஆனதில்ல, பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ அங்கே நிறைய வதந்தி இருந்துச்சு. அதாவது அங்கே நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு பரி பண்ணதுனால நிறைய திருடங்க கூட அதை எடுத்து திருடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வதந்தி இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா அது உள்ளே கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு, எதுவுமே திருட்டு போகலை. அங்கே உள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, போர்டு சாமர்னா செஸ் அந்த மாதிரி விளையாடுறது கூட வச்சுருக்காங்க. ப்ரான்ஸ் ரேசர்னா பிளேடு, அந்த ஷேப் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுருக்காங்க. லினன் அண்டர் கார்மெண்ட்ஸு, அப்புறம் அண்டர் கார்மெண்ட்ஸ்னால் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கேசஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஒயின் எல்லாமே உள்ளே வச்சு பரி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் பீஸ் ஆஃப் கிளாத் இருக்குது, அது டெட் பாடியை கவர் பண்ணுறதுக்கான கிளாத்தும் அதில் இருக்குது. அப்புறம் ஆலிவ் அண்ட் வில்லோ ட்ரீயோட லீஃபை வச்சு தான் கார்லண்ட் பண்ணியிருக்காங்க. கார்லண்டாக மாலை எதில் பண்ணியிருக்காங்கன்னா, ஆலிவ் ட்ரீயும் வில்லோ ட்ரீயோட லீஃபை வச்சு மாலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் லோட்டஸ் பெட்டல்ஸ்லாம் கிடக்குது, கார்ன்ஃப்ளவர்ஸ்லாம் கிடக்குது. இது எல்லாமே மார்ச் ஏப்ரல் சீசனில் கிடைக்கக்கூடியதான். அதனால் ஒருவேளை இந்த டைமில் தான் அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கணும், மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் தான் அடக்கம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க.
வச்சுருக்காங்க. அண்ட் அங்கே வந்து ரெய்சன்ஸ்னால் பிசின் மாதிரி, இந்த முருங்கையிலலாம் பிசின் வடிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிசின் போட்டு அவங்கள வந்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. அவரை வந்து லிஃப்ட் பண்ண கூட முடியலை. அந்த பாடியை, அதாவது டட்டோட பாடியை வந்து லிஃப்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால இந்த ஹவாஸ் கார்ட்டர் வந்து கொஞ்சம் ஹேமர்னால் சுத்தியல், அப்புறம் சீசல்லாம் அந்த உளியெல்லாம் வச்சு கொஞ்சம் இடித்து அப்புறம் தான் அதை வந்து வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா வந்து சிடி ஸ்கேன் பண்ணோன்னா வெளியே எடுக்கணும்ல, அதுக்கு வந்து அப்படி ட்ரை பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இவர் வந்து ஒரு கிங் இல்லை, அதனால வெல்த்தியாக இருந்திருப்பாங்கல்ல. இவரை பரி பண்ணுறப்ப ரிங் போட்டிருக்காங்க, பிரேஸ்லெட்டு, கோல்டு நெக்லஸ், அமுலெட்டுனா அதாவது தாயத்து, அது எல்லாமே கோல்டில் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் ஏப்ரான் போட்டிருக்காங்க. ஏப்ரான்னா அந்த கிச்சன்லனா ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஏப்ரான் போடுவோம்ல, அது போட்டிருக்காங்க. க்ளவுஸு, அப்புறம் வந்து ஃபிங்கர்ஸு, டோஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி உள்ள க்ளவுஸு எல்லாமே வந்து இந்த கோல்டில் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் மாஸ்க்கு, இது எல்லாமே உள்ளே இருக்குது அந்த காஃபின்குள்ளே, அந்த சவப்பெட்டிக்குள்ளே இருந்துச்சான். இந்த கிங் தட்டுக்கு முன்னாடி எத்தனையோ கிங் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்களோட டெத்தெல்லாம் உள்ள மிஸ்ட்ரியை வந்து யாருமே கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல. ஆனால் இவரை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. மர்டரை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவர் தான் இவரோட டைனாஸ்டியில், இவரோட ராஜ்யத்தில் உள்ள கடைசி அரசர். அது மட்டும் இல்லை, ஒரு 19 இயர்ஸே ஆன ஒரு அரசர். இவருக்கு அப்புறம் எந்த கிங்கோ இல்லை ராணியோ இவரோட ஜெனரேஷனில் வந்து வரலை. அமனோட்டப் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து அமனோட்டப் தேர்ட், இவர் தான் வந்து டட்டோட கிராண்ட் ஃபாதராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து 40 இயர்ஸாக வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, கிங்டம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமனோட்டப் ஃபோர்த் வந்து, அதாவது அவங்களோட சன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களோட பீரியட் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பீரியடு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு விசித்திரமான பீரியட்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இவங்களோட பீரியடில் வந்து நடந்திருக்கு. இந்த அமனோட்டப் ஃபோர்த் வந்து இவரோட பேரை வந்து அகினாட்டன் அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாராம், அதாவது ஆட்சிக்கு வந்த பிறகு. அண்டு அந்த பீப்புள் எல்லாம் வந்து அவங்களோட காட் அமுன் அப்படிங்கிற ஒரு காடை தான் வந்து அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அமுன் அப்படிங்கிற காடை வந்து ஒர்ஷிப் பண்ணக்கூடாது. அதாவது கண்ணுக்கு தெரிகிற தெய்வத்தை வந்து நம்ம வணங்கினா போதும். இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரு தெய்வம்னா அது வந்து சன் தான், சூரியன் தான். அதனால் சூரியன் தான் நம்மளோட காட், அவங்கள தான் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ், அதாவது ரெஃபர்மேஷனை வந்து கொண்டு வந்தாங்களாம். ரே ஜான்சன் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்படி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஹாரிஃபிக்கான டைம், அவரோட ஆட்சி வந்து ஒரு ஹாரிஃபிக்கான டைம்னா ஒரு டெரிபிள், ஒரு பயங்கரமான ஒரு டைமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அகினாட்டன் வந்து இறந்த பிறகு சுமன்ஹாரே அப்படிங்கிற ஒரு கிங் வந்து ரூல் பண்ண வராங்க. ஆனால் இந்த கிங்கை பற்றின எந்த டீட்டெயிலும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் டட்டு வந்து கிங்காக வராரு. டட்டோட ஃபஸ்ட்டு வந்து அவரோட நேம் வந்து எப்படி இருந்துன்னா டட்டன் ஹாட்டன் அப்படிங்கிறது தான் அவரோட நேம். அதுக்கப்புறம் ரூலுக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு டட்டன் ஹாமுன் வந்து அப்படின்னு வந்து அவரோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஏன்னா அமுன் அப்படிங்கிறது பழைய அவங்க வந்து வர்ஷிப் பண்ண காட், அதை வந்து அவரோட நேமில் வந்து சேர்த்துக்கிறாரு. இப்போ வந்து இந்த கிங் வந்து ரூலுக்கு வந்த பிறகு டட்டு வந்து நீங்கள் வந்து சன்னை ஒர்ஷிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அமுனே ஒர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் வந்து சொல்லுவார், அவரோட ராஜ்யத்தில் வந்து சொல்லியிருப்பார். இவர் இந்த மாதிரி ஆட்சியில் இருக்கிறப்ப 19 வயசுலேயே இறந்து போயிடுறாரு. இப்போ வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல, இப்போ இவங்களோட டீட்டெயில், அதாவது இவங்களோட ஜெனரேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இவரோட எல்லாமே ஸ்கல்லுன்னா மண்டவோடலாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா 0.62 மில்லிமீட்டராக தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அப்போ தான் தெளிவாக வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும்ன்ட்டு பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் டட்டோட டெத்தில் இருந்த மிஸ்ட்ரி எல்லாமே வெளியே கொண்டு வரணுன்ட்டு இந்த ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அப்போ வந்து ஹைட்ராலிக் ட்ரெய்லர் ஸ்கேனர் வச்சு அவங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணுறதை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கப்போ திடீர்னு அதில் வந்து கூலர் ஃபேன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். அதனால் பயப்படுவாங்க, ஐயோ எல்லா டேட்டாவும் வந்து எரைஸ் ஆகிருக்குமோ, நம்ம இவ்வளோ நேரமும் ஆராய்ச்சி பண்ணுறது எரைஸ் ஆகிருக்குமோன்னு நினச்சி பயப்படுவாங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி ஒன்றும் ஆயிருக்காது, எல்லாமே நார்மல் கண்டிஷனாக தான் இருந்திருக்கும். அதாவது வேறு ஸ்பேர் ஃபேனை வந்து வச்சு அது வந்து சரி பண்ணிடுவாங்க. இப்போ டட்டோட பாடியை வந்து, அதாவது அவரோட டூம்லேருந்து எடுத்து 3 hours ஆச்சு. 3 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. சிடி ஸ்கேன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஜாகி கவாஸ் வந்து ஒரு லாஸ்ட் நைட் வந்து ஃபுல்லாக தூங்கியிருக்கவே மாட்டார். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவே ரொம்ப பாடுபட்டு தூங்கியிருக்க மாட்டார். இப்போ தான் அவருக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்போ இடம் எல்லாம் முடிச்சிட்டோம், இன்றைக்கி வந்து நைட்டு நம்ம நல்லா தூங்கலாம், அந்த மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. இப்போ லாஸ்ட்டாக அவர் வந்து எடுத்த பிளேஸ்லேருந்து அவரோட டூம்லேயே அவரோட பாடியை வைக்கணும்ல, அதனால கொண்டு
போய் வைக்கிறாங்க. அப்போ வந்து அந்த காற்று வந்து அந்த வின்டர் ஏர் வந்து எப்படி வீசுதான்னா கோல்டும் அண்ட் ஸ்டில்லாக இருக்காதாம். எப்படி இறந்த ஒரு பாடி வந்து ரொம்ப குளுமையாக அப்படி ஸ்டில்லுன்னா அப்படி ஆடாம அசையாமல் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அந்த காற்று வந்து அப்படி வீசுதுன்னு சொல்கிறாங்க. தட்டோட டூமுக்கு மேலே வந்து ஒரு ஓரியன் காடுன்னா என்னென்னா, அதாவது ஆஃப்டர் லைஃப் டெத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து மீட் பண்ணுற ஒரு காடாம். அவங்களோட நம்பிக்கை அது. அந்த காடு வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஹண்டர் ஷேப்பில் வந்து கையில் ஆரோலாம் வச்சுருப்பாங்க. அந்த காடு வந்து அப்படி தட்டோட டூமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது பாதுகாக்கிற மாதிரி அப்படி மேலே தெரியுதான். அப்படின்னு அதை வந்து அவங்க பார்க்குறாங்க. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுதா? இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், டட்டோட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு, அவர் வந்து எப்போ இறந்தார், அவரோட டூமில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்ட்டு இந்த லெசனில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த லெசன் வந்து புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.